ஸோ வெல்கம் பேக் ஜிபேம் ஓவர் யூஆர் அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் அண்ட் சேவை வச்சுக்கிறேன் பத்திரமா எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ எஸ், சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் இங்கே தான் இருக்குது. அப்புறம் என்ன, ஓகே. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ எந்திரிச்சாச்சு. அந்த பிள்ளைங்க வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருபா என்ன பண்ணுற இதை லல்லி ஒரு பக்கம் செட்டப் பண்ணிட்டுருக்கு. அவ்வளோ பாருங்கள் வைப்ஸு. காஜி என்ன பண்ற? இங்கே வாங்க எல்லாரும், இங்கே வாங்க. கேமரா இங்கே இருக்கு. என்ன பண்ற இதை வச்சுக்கிட்டு? என்ன நாங்கெல்லாம் அப்படி பண்ணக்கூடாதுப்பா கந்தி பப்பா. என்ன இவனுக்கு குசி தாங்கலை. நவரில் அள்ளி இவங்களை காட்டுவோம். என்ன இது சேர்ஸ் கேர்ள் மாதிரி வச்சிருக்கியா? சேர்ஸ் கேர்ள் மாதிரி வச்சுருக்கீங்களா? அவள் அதை வச்சுக்கிட்டு ரொம்ப நேரமாக விளாண்டுட்டு இருக்கான். சரி, ஓகே. ஸோ தோசை வந்துருச்சு. இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்ணுவோம். இருங்க, இன்றைக்கி எங்கெங்கே நம்மளுக்கு ஷூட் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியல. அந்த ஷூட்டெல்லாம் போய்ட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட் கொடுங்க. ஒரு வழியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம கிளம்பி எங்கே வந்திருக்கோம்னா பழைய எல்ஐசி ஆப்போசிட்டில் தான் இருக்கிறோம். வேறு எதுக்காகவும் இல்லை, நம்ம சாண்டா மச்சானை கூப்பிட்றதுக்காக தான். பையன் கண்ணாடியெல்லாம் போட்டு கலக்கிறேடா மச்சான். எப்படி மச்சான்? வீட்டில் இருந்தால் அந்த கண்ணாடி வெள்ளையாக இருக்குது, வெளியே வந்தால் அப்படியே அது ப்ளூவாக மாறிடுது. கேட்டால் இப்போ அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவோம். ஏன் மச்சான் வெளியே வந்தால் மாறிடுது? சன் ப்ரூஃபா மச்சான்? உன்னோட கருத்தை கணிப்பு என்னன்னு சொல்லு. அந்த போர்டில் இருக்குல்ல சீட்டு, மேலே ஒரு சீட் இருக்கா, அதுக்கு கீழே இன்னொரு சீட் இருக்கா? இப்போ அந்த சீட்டு கேட்டால் அதே மாதிரி நம்ம வண்டிக்கு இப்போ தச்சு கொடுப்பாங்களா? அவங்கள்ட்ட இருக்குமா இருக்காதா? தச்சு கொடுப்பாங்க. அந்த மாடல் வேணும். அதுதான் இப்போ இது கைஸ். நம்ம பர்க்மேனுக்கு சீட்டு போடலாம். ஏன்னா இது வந்து கம்பெனிலே வந்த சீட்டு. எப்பயுமே உங்களுக்கு தெரியும், கம்பெனியில் வர்ற சீட்டு அந்த அளவுக்கு ஒரு இதாக இருக்காது. கொஞ்ச நாள்லேயே அது வந்து அமைங்கிற ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ அதான் என்ன பண்ணலாம். இல்லைன்னா அந்த லாஸ்ட் சீட்டு நல்லா தானே இருக்குது. கட் சீட்டு போட்டு நல்லா அந்த பேக் ரெஸ்ட்டோட இல்லை கேட்டு பார்ப்போமா கைஸ்? இந்த லாஸ்ட் சீட்டு நல்லா இருக்கான்றதை நீங்களே சொல்லுங்கள். என்ன பண்ணுறோன்னா, இந்த பாருங்கள், இந்த லாஸ்ட்டில் இருக்குல்ல அது ஒன்று, அந்த அந்த லாஸ்ட்டு ஒன்று பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் மேலேருந்து ரெண்டாவதுல பிடிச்சிருக்கு. ஸோ அவங்கள்ட்ட கேட்டு பார்ப்போம். ஸோ இந்த இது இப்போ அவங்க பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. புல்லட்டுக்கா? அவங்க வந்து மாடல் தான் காமிச்சிருக்கிறாங்க. ட்ரை பண்ணி பார்ப்போமா? சரி, கேட்டு தான் பார்ப்போமே அவங்கள்ட்ட எவ்வளோன்னு. பிகாஸ் நம்ம மும்பைலேருந்து இதுக்கு ஒரு சீட் வர வைக்கலான்னு பார்த்தோம். ஸோ அது வந்து கிட்டத்தட்ட 4000 rupees சொல்கிறாங்க. ஆனால் இது மாதிரிலாம் இல்லை, அது தாறுமாறாக இருக்கும், ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்கும், லுக்கே அப்படி இருக்கும். ஒரு இடத்துல நிப்பாட்டினோன்னா வந்து பார்ப்பாங்க எஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்கள்ட்ட நம்ம இப்போ கேட்டு பார்ப்போம் அது இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க. காசு இல்லை, கதர் இல்லை, அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ரீசார்ஜ் பண்ணியிருக்கிறேன், அவ்வளோதான் கைஸ். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ அண்ணியோட வீட்டுக்கு வந்திருக்கோம். நம்ம பெரிய அண்ணன் இருக்கார்ல, அவர் வீட்டுக்கு. ஸோ வீட்டில் வந்து எல்லோரும் தஞ்சாவூர் போயிருக்கிறாங்க. ஸோ அப்புறம் நீ ஏன்டா இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, ஒரு சின்ன இது என்ன சொல்கிறது, 2-3 நாளாக மழை பெஞ்சிகிட்ருக்கு. இது இப்படி மச்சான் 2-3 நாளாக மழை பெய்யறதுனால ஃப்ரிட்ஜு வந்து இந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்குல்ல அதுக்கு பக்கத்துலேயே இருக்கான். ஸோ அந்த ஓட்டை வழியாக வந்து இது வரும், தண்ணி வரும். அதனால் கொஞ்சம் அதை பார்த்துக்கங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. தள்ளி வைக்கணுமா? ஸோ வாங்க, பிஸ்மில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். எந்த தண்ணி வருது? எந்த தண்ணியும் தான்டா வரல, நல்லா சேஃபாக தான்டா இருக்குது. அங்க அவ்வளோ கேப் இருக்குடா, அங்க பாடுறா வரும். எட்ஜஸ்ட் ஃபேனுக்கும் செவுத்துக்கும் அங்க பாடுறா. இங்க வந்து பாடுறா, எட்ஜஸ்ட் ஃபேனுக்கும் செவுத்துக்கும் எவ்வளோ கேப் இருக்குடா. அதை தான் சொல்கிறேன். அதை தாண்டியாடா வந்துட போகுது. எதுக்கு பயப்படுறாங்க அப்போ? எனக்கு ஒன்றும் புரியல. சரி, ஓகே கைஸ். நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் கால் அடித்து சொல்லிவிடுவோம், இந்த மாதிரி நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்புறம் நம்ம வெளியே கிளம்புவோம். இன்றைக்கி என்ன ஏது, என்ன கண்டென்ட் பண்ணணும், இல்லை இப்படியே சுற்றிட்டு தான் இருக்க போகிறோமா அப்படின்றதும் தெரியல. பார்க்கலாம். நீங்கள் கள்ளக்குறிச்சிலேருந்து பார்க்குறீங்களான்றதை மறக்காமல் நமக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஸோ இங்கே இருந்த ஃப்ரிட்ஜை இந்த பக்கம் மாற்றியாச்சு. பிகாஸ் அந்த ஒரு அட்ஜஸ்ட் ஃபேன் வழியாக மழை வேகமாக பெய்யும்போது சாரெல்லாம் உள்ளே வருமா, அதனால் இந்த பக்கம் நூற்றி வைக்க சொல்லிட்டாங்க. என் மச்சான் தான் முழுக்க ஹெல்ப்பு. ஆல் கிரெடிட் கோஸ் டு முகமது இப்ராஹிம் என்கிற இட்லிக்கு சேருகிறது. இந்த பூட்டுது. எஸ். ஸோ இப்போ பூட்டிட்டு அப்படி திருப்பது அந்த பக்கம்டா. வேஸ் திருப்பியாச்சு, பூட்டியாச்சா? ஓகே. சாவி கொடு. என் கையில் குடுறா. எதுக்குடா உனக்கு சாவி? உன் கையில் எதுக்கு சாவி? சுகைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதுக்குடா
நம்ம வேற வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம், நீ வேற திருட்டுன்ற. சரி ஓகே. அவன் தெரிலடா, இங்கே தான் இருந்தானா எங்கே இருந்தான்னு தெரில, அவன் எந்த ஊரில் இருக்கான்னு கூட தெரில. ஸ்டாலின் ஐயா வராரு, விடியல் தர போறாரு. ஏய் இதெல்லாம் டெலீட் பண்ணிட்டு வச்சு செஞ்சிருவாங்க. பின்னா வீட்டுல இருந்து வெளியே எடுத்து தூக்கி அடிப்பாங்க. வீட்டுல இருந்து வெளியே தூக்கி அடிப்பாங்க கைஸ். அதனால கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும். ஆமாம், அந்த சீட் கவருக்கு என்னாச்சுன்னு கேட்குறேன். அந்த மாதிரி பக்கெட் சீட் மாதிரி போட்டிருந்தாங்களா, கடைக்கார்ட்ட கேட்குறோம், என்ன சொல்கிறாரு மச்சான்? கடைக்காரர் என்ன சொன்னார்? அது பேனரில் இருக்கிறதெல்லாம் எங்களால் செய்ய முடியாது. நான் சொன்னேன், சார் நான் பேனர் பார்த்து தாங்க வந்தேன் அப்படின்னேன். அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும், தைக்கிற ஆள் இல்லை அப்படின்ட்டாங்க. நான் சொன்னேன், அப்புறம் எது இருக்கோ அதை வைங்க தலைவர் அப்படின்னேன். அது இல்லாமல் பல வருஷமாக பார்த்துட்ருக்கோம், அந்த கடையில் அவர் தான் இருக்கிறாரு, வேறு யாரெல்லாம் பெருசாக இல்லை. ஹெல்ப்புக்கு யாராவது வந்து போகிற மாதிரி இருக்கும், மற்றபடி அதில் புதுசாலாம் வேறு யாரும் மெம்பர்ஸ்லாம் இல்லை. ஸோ பேனரில் என்ன இருக்கோ அந்த ஒரு விஷயத்த வச்சோம்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா அதை பார்த்து தான் நான் போயிருந்தேன், இப்போ இல்லைன்றாங்க. எனிவே, ஸோ இப்போ வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்புவோம். மழை டைமுங்கிறதால இவங்க வேறு இதுக்கு எப்போ கொடுப்பாங்கன்னு தெரில. மேட்டு இப்படி அழுக்காயிட்டே இருக்குது. நல்லா பாருங்க, 2 நாளாக மழை, டயர்லாம் அடித்து நவுத்தி காலி ஆகிட்டுருக்கு, அழுக்காயிட்டுருக்கு. எனிவே, ஸோ வாங்க இப்போ நம்ம கிளம்பலாம். மூஞ்சி ஃபேம் சரளாக மூஞ்சிலாம் ஈரமாக இருக்குது, மூஞ்சி கழிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்க. மூஞ்சிலாம் கழிட்டு வரல, மழை, சரியான மழை, எல்லாம் நனைஞ்சாச்சு. இப்போ இங்கே ஒரு சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு சம்பவம் நடந்துருச்சு. நான் பாட்டுக்கு என்னோடய மைக்கை வந்து பார்த்திங்கன்னா டிஷர்ட்லேயே மாட்டி வச்சுருந்துருக்கேன். அது பாட்டுக்கும் பாருங்கள், எங்கே சொல்கிறது, இந்த இடத்துலையே இப்படி மாட்டிகிட்டே இருந்துருச்சு. நல்லா தண்ணியில் நனைஞ்சிருச்சு சூப்பராக. என்ன ஆன் ஆகுமோ ஆகாதுன்னு தெரில, அது ஆஃபில் தான் இருந்துச்சு ஆல்ரெடி. ஸோ அதை அப்படியே வச்சுருக்கேன். இப்போதைக்கு நம்ம ஆன் பண்ணவே இல்லை. எல்லாமே இந்த இந்த நக்கியாரியால் தான் நடந்துச்சு. என் கூடயே தான் இருந்தால் கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை, மைக் இருக்குடா இதை பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு. கபோதி. ஸோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு இப்போ எனக்கு தெரியல, டென்ஷன் ஆகுது. எனிவே சரி பார்த்துக்கலாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிம்பல்லே என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நைட் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதில் ஒரு ஃபீச்சர் பார்த்தேன். ஸோ அந்த ஃபீச்சரை பற்றி இப்போ திரும்பி தெரிஞ்சுக்கிறதுக்காக டிஜிஐ ஆப் ஓப்பன் பண்ணி அது உள்ளே போய்ட்டு டுட்டோரியல் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கலாம் என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மழை அடங்குற வரைக்கும் இங்கேயே உட்காருவோம். மணி வந்து அந்த வாட்ச் கரெக்டாக தான் ஓடுதாடா. ஸோ மணி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ ஆகுது, ஸோ மணி வந்து 2:30 ஆக போகுது. எனிவே, ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன ஏது அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து வந்து கிளம்பலாம். பேண்ட்டெல்லாம் பாருங்கள் நல்லா ஈரமாகி போச்சு ஸ்கூட்டியில் உட்காந்து. ஸோ இன்றைக்கி இன்னும் நம்ம தலைவரும் வரல, மொபைல் டாக்டரும். ஸோ அவரும் அவங்க வீட்டில் வந்து அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்காங்களாம். ஸோ அதனால் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ மச்சான் வீட்டில் தான் ஸ்டே போட்டிருக்கேன், பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி. பார்க்கலாம் என்ன இதுன்னு, கண்டினியூ பண்ணுவோம். எந்த கத்தி செட்டு நம்ம சமைக்கும் போது அப்படியே ஷெட்டாக கொண்டு வந்து கொடுத்தேன். வாடா, அதெல்லாம் ஒரு கத்தின்னு ரிட்டன் வர கேட்குறான் கைஸ். என்ன கைஸ் இவன் வாங்கிட்டு போன கத்தியெல்லாம் திரும்பி கேட்குறான். அதில் வந்து நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பிரியாணி சமைக்கிறதுக்காக அதெல்லாம் வெட்டுறதுக்காக போனேன். என்னது, என்னடா இவன் எல்லாத்தையும் ரிட்டன் கேட்டுக்கிட்டே இருக்க. சீலிங் மிஷின் கூட ஃபீலிங் மிஷின் கொண்டு வான்னு சொல்லிட்டு. கைஸ் இந்த மழை நம்மளை விடாது போல் இருக்குது. நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் துருள் போட்டுட்டு தான் இருக்குது. ஆனால் பார்க்குறதுக்கு இல்லாத மாதிரி தெரியுதா. வண்டி ஓட்ட ஆரம்பிக்கும் போது நல்லா ஸ்பீடாக அடிக்குது கப்புன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கேயே வெயிட் பண்ணுவோம். ஸோ வீட்டில் வேறு வந்து மச்சான் வீட்டில் தேங்காய் பாறை ரெடி ஆகிட்டுருக்குடா. வரியா சாப்பிட? சரி வா வீட்டுக்கு வா. இங்கே எதுக்கு நீ சமைச்சிக்கிட்ட, வீட்டில் சாப்பிட்டுக்கலாம் வா. நான் என்ன சமைச்சு முடிச்சோன்னா அங்கேருந்து கொண்டு வந்து இங்கே கொடுக்கிட்டா, சாப்பிட்றியா? ஓ உள்ளே போ. அதான் இங்கே இடம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு, மழை இன்னும் நிற்கலன்னு தெரிஞ்சு போச்சு. என்னடா நீ சொல்லுவ, நீ என்னடா சொல்லுவ, என்ன சொல்லுவ நீ? டென்ஷனில் இருக்கேன் நானே, இன்னும் மழை விட மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு. கைஸ் இந்த மழை நின்னதுக்கப்புறம் தான் நம்ம இப்போ இங்கேருந்து நவர முடியும். வீட்டில் வேறு 1/2 kg இஞ்சி 1/2 kg பூண்டு வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுக்காக. சரி எது எப்படியோ பார்க்கலாம், வெயிட் பண்ணுவோம் அது வரைக்கும். எனக்கு சவுதி ஞாபகம் வந்து விட்டது. சவுதி ஞாபகத்தில் பையன் வீட்டில் ஆள் இல்லைனதும், பக்கத்தில் அவ்வளோ ஹோட்டல் இருந்தோம், இவ்வளோ 5 ஸ்டார் 3 ஸ்டார் ஹோட்டல் இருந்தோம். ஆனால் என் மச்சான் நான் வீட்டில் தான் சமைச்சு சாப்பிடுவேன்னு சொல்லி இருந்த பற்றியா மச்சான், அதை நான் பாராட்டுறேன்டா. அதை நான் பாராட்டுறேன்டா. ஐ ப்ரௌட் ஆஃப் யூ மை பாய், ப்ரௌட் ஆஃப் யூ கைஸ். இப்படியே இவனை நான் ப்ரௌட் ஆஃப் யூன்னு சொல்லிட்டு இருந்தேன்னா மழை நின்னது திரும்பி வந்துடும். அதனால் மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு, கொடுக்கணும் கிளம்புறேன். என்ன மச்சான், பழைய வத்திப்பட்டி கடை எதுவும் ஓப்பன் பண்ண போறியா? இங்கே வர்றா பாவி. சரி இப்போ என்ன சமைக்கிற? கிச்சடி. பையன் கிச்சடி சமைக்கிறான். ஓகே, ஸோ ஒரு பக்கம் கிச்சடி சமைக்கிட்டோம். நம்ம வண்டியை வந்து பார்த்திங்கன்னா கேட்டுக்குள்ளே ஏற்றிட்டேன், அதை வெளியே தள்ளி இப்போ எடுத்துகிட்டு கிளம்பலாம் நம்ம வீட்டுக்கு. ஓகேவா?
ஸோ லெட்ஸ் கோ. டக்குன்னு ஓடுவோம் ஜிஃபேம் நம்ம வீட்டுக்கு. தேங்காய் பாறை, மீன், தால், சோறு எல்லாமே சொல்லியிருக்கிறோம். அதெல்லாம் ரெடி ஆகிடுச்சான்னு சொல்லி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு அகெயின் நம்ம திரும்பி வருவோம். வந்துட்டு ஒரு ஷூட் இன்றைக்கி நம்ம எடுத்துருவோம் தெரியுமா. அண்ட் சவுதி அரேபியா ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் கண்டென்ட் போடலான்னு இருக்கேன். உங்களுக்கு எப்படின்றதையும் மறக்காமல் எனக்கு அதையும் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஜிஃபேம் சோரோலி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம கிளம்பியாச்சு. வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாறை மீன் சொல்லிட்டு நம்ம வாங்கியிருந்தோம் பாறை மீன். ஸோ அதை தான் சாப்பிட்டோம். ஸோ இப்போது மலையோட நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இடத்த ஃபுல்லாக வந்து கச்சான்னு ஆக்கி வச்சிருச்சு. ஸோ இதுதான் இப்போதைக்கு நம்ம பில்டிங்க்கு வெளியே இருக்கிற நிலவரம். இந்த நீலமங்கலம் டிபார்ட்மெண்ட்டுக்கு யார் ரோடு போடுறதுக்கு யாரை அணுகணுன்றது எனக்கு தெரியல. தயவு செஞ்சு இந்த இடத்துல ஒரு ரோடு போடுங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் வெறும் ரோடு மட்டும் போட்டு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எத்தனை பில்டிங் இருக்குதுன்னு பாருங்கள். அத்தனை பில்டிங்லேயும் மக்கள் இருக்கிறாங்க. எல்லோரும் உங்களுக்கு தான்ப்பா ஓட்டு போடுவாங்க. என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இந்த இடத்துக்கு ஒரு ரோட்டை அமைச்சு கொடுத்துருங்க தயவு செஞ்சு, எந்த கட்சி இங்கே ஆண்டாலும் சரி. ஓகே சார், இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மச்சானை கூப்பிட்டுட்டு நம்ம கிளம்ப போகிறோம். இந்த ப்ராடக்ட் எல்லாம் எடுத்தாச்சு. ஒரு வீடியோ ஷூட் வந்து பண்ணணும். ஸோ சவுதி ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷார்ட்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சம் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்கலாம். பிகாஸ் நம்ம ஒரு 11 வருஷம் இருந்திருக்கோம். அந்த அனுபவத்தெல்லாம் ஷேர் பண்ணும்போது புதுசாக போகிறவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாகும்ல. ஆரம்பத்துலேருந்தே நம்ம அந்த மாதிரி விஷயம் நிறைய பண்ணியிருக்கோம். அதுக்காக இன்றைக்கி ஒரு முக்கியமான கண்டென்ட் ஷூட் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். சண்டை மச்சான், சண்டை மச்சான். சாப்பாடு வேறு சூப்பராக செஞ்சுட்டேனா? சூப்பராக செஞ்சுட்டியா? என்னடா சொல்கிற? சாப்பாடு சூப்பராக செஞ்சாமா? என்ன சொல்கிற? உண்மையாக சொல்கிறேன். நல்லா சாப்பிட்டுட்டு வைக்கப்படாத சொல்லு. உண்மைதான்டா. என்ன அதில் அதிகமாச்சு, என்ன கம்மியாச்சு அதை சொல்லு. எதுவுமே கம்மி ஜாஸ்தி எதுவும் ஆகல. சவுதியில் சமைச்ச எக்ஸ்பீரியன்ஸில் சமைச்சது அப்படியே குத்து மதிப்பாக எல்லாம் போடு பையன் குத்து மதிப்பாக சமைச்சு வேறு இருக்காம்பா. ஏதோ அல்டிமேட்டாக சூப்பராக. ஓகே கைஸ், வாங்க நம்ம இப்போ கள்ளக்குறிச்சி KFC கிட்ட போயிடுவோம். அங்கே தான் வீடியோ ஷூட் பண்ண போகிறோம். லெட்ஸ் கோ. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கள்ளக்குறிச்சி KFC கிட்ட இருக்கிறோம். ஸோ எந்த அளவுக்கு என்னோடய வாய்ஸ் கேட்கும்னு தெரியல. பிகாஸ் ரொம்ப இங்கே வந்து வண்டியெல்லாம் போகுது வருதுனால. இப்போ நானும் மச்சானும் இந்த கிளைமேட்டுக்கு வடை சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அதுவும் சாதாரண வடை இல்லை, கிழங்கு வடை. சவுண்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ சாதா வடை இல்லை, கிழங்கு வடை சாப்பிட்டா எப்படி இருக்கும். ஸோ அது இங்கே கிடைக்காது, சின்ன சேலத்தில் தான் கிடைக்கும். சின்ன சேலத்தில் கள்ளக்குறிச்சிலேருந்து சின்ன சேலம் போய் சாப்பிட்ற அளவுக்கு அந்த வடை ஒர்த்தா அப்படிங்கிறத கேட்டிங்கன்னா 100% ஒர்த்து. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் எனக்கு தெரிஞ்சு கிழங்கு வடை போடுறவங்க கள்ளக்குறிச்சியில் யாருமே இல்லை, சின்ன சேலத்தில் மட்டும்தான் போடுறாங்க. ஸோ அதனால தான் இப்போ நம்ம இங்கேருந்து அவ்வளோ தூரம் போகிறோம். ஆல்சோ நமக்கு அந்த சேனலுக்கு ஷார்ட்ஸாகவும் அதை எடுக்கிறதுக்காக தான் போயிட்டுருக்கோம். ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புவோம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கிளைமேட்லாம் அடி பொலின்னு சொல்லி தாறுமாறாக இருக்குது. மச்சானே பாருங்கள், அவ்வளோ டென்ஷன் ஆகலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சின்ன சேலம் போகலாம். சின்ன சேலம் போயிட்டு அங்கே நம்ம வடையை வாங்கிட்டு கண்டினியூ பண்ணுவோம். ஓகேவா? நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தோல்வி தான் கிடச்சிது. கிழங்கு வடை சாப்பிடுவதற்காக வந்தேன். ஆனால் ஆவி பறக்க வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உளுத்த வடை கிடச்சிருக்கேன். இந்த கடை தான். ஸோ அஞ்சலி பேக்கரின்னு போட்டிருக்காங்க. எங்கள் கிழங்கு வடை இல்லை அப்படின்னோடனே இப்போது வந்து இதாகிடுச்சோம். என்ன சொல்கிறது நம்ம சிலிண்டர் தட்டுப்பாடுனால இப்போ அது போடலஜி அப்படின்றாங்க. ஏன்னா கிழங்கு கொஞ்சம் நல்லா மொருளாக வர்றதுக்கு நம்ம நேரம் வேக வைக்கணும்ல. இருந்தாலும் ஓகே, இந்த கிளைமேட்டுக்கு இதை சாப்பிட்றது செம சூப்பராக இருக்குது. நம்ம மச்சான் அண்ணனடை போட்டு வராங்க. மச்சான் வா மச்சான் நல்லா இருக்கு. பிடுறா இதில் விடா கரெக்டாக இருக்கா? ஈயும் அந்த வடையும் அடாடாடாடாடாடா சூப்பராக இருக்குது கைஸ். என் மச்சான் வந்துட்டான்ல போண்டா வாங்கிட்டு. ஏய் இன்னொரு வடை ஓடு யார லெவல்றா நீன்னு. ஓகே, என் பேக்கில் தெரியுற இந்த ரோட்லேருந்து நேராக உள்ளே போனோம்னா சின்ன சேலம் ரயில்வே கேட் வரும். இங்கே இல்லைடா, அது அங்கே கிடைக்கும். ரயில்வே கேட் இங்கடா லூசு போயில. அது ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுடா லூஸு. இது ரயில்வே கேட்டு. தலைவன் பார்த்துக்கிட்டே போகிறாரு நம்மளை. இவன் கையில் என்ன மண்டை ஆட்டுற மாதிரி இப்படி ஒரு கிம்பிள் மாதிரி வச்சு சுற்றுறான்னா இது என்னன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. வேறு எதுவுமே இல்லை. ஓகே, வந்ததுக்கு வடை தான் சாப்பிட்டு மழை பிடிக்கிறதுக்குள்ளே திரும்பி கள்ளக்குறிச்சி ஓடிடலாம். எஸ்ஜி ஃபேம்ஸ் ஒரு வழியை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கிளம்பி வந்தாச்சு. சின்ன சேலம் போயிட்டு வந்துட்டோம். ஆனால் பெரிய சம்பவம் அங்கே நமக்கு வந்துட்டு கிடைக்கவில்லை. என்ன கிடைக்கலை? இது கிடைக்கல. ஐயோ என்ன சொல்கிறது,
மைக் வேறு ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். ஓகே, மைக் எடுத்து கட்டியாச்சு. ஸோ நமக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்றுமே கிடைக்கல இங்கே கிழங்கு வடை. ஸோ அதனால் நம்ம வந்து இப்போ நம்ம வண்டியில் இருக்கிற டிக்கிலேருந்து பொருளெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்ருக்கோம். என்னோடய ஏடிஎம் கார்டு, அப்புறம் வந்து வடை வடைன்ற லட்டு வாங்கியிருந்தோம். மோத்திச்சூர் லட்டு மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அந்த அஞ்சலி ஸ்வீட் ஸ்டாலில். அதுக்கப்புறம் 2 kg மேங்கோ வாங்கியிருக்கோம். பங்கனம்பள்ளியா என்னமோன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பள்ளி. ஸோ அது வாங்கியிருக்கிறோம். உண்மையிலே வந்து இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மாம்பழம் சீசன் வந்து ஆரம்பிச்சிருச்சு. எப்பயுமே மாம்பழம் வாங்கும்போது மாம்பழம் எங்கேயா பார்த்துட்டிங்கன்னா உடனே வாங்கிடாதீங்க. கொஞ்சம் சீசன் ஸ்டார்ட் ஆகி ஓட விடுங்க. நல்ல பழுத்த டேஸ்டியான பழம்லாம் கிடைக்கும். இப்போ வாங்க நேராக வீட்டுக்கு போவோம். இன்றைக்கி நம்மளுக்கு இருக்கிற வேலை அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய எடிட்டிங் ஒர்க்லாம் இருக்குது, ஷார்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் எடுத்து நம்ம போட போகிறோம். ஸோ சவுதி அரேபியாவுடைய முக்கியமான சில டீட்டெயில்ஸ்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவை நம்ம வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறோம். வாங்க. என்னோட அது வீடு பூட்டியிருக்கு. ஸோ அப்போ சம்திங் மேலே எங்கேயோ போயிருக்கிறாங்க எல்லோரும். இதுதான் நமக்கு ஒரு நல்ல நேரம் எடிட்டிங்லாம் பண்ணுறதுக்கு. வாங்க டக்குன்னு பண்ணிக்கலாம். என்ன பண்ணுற? எல்லாம் இங்கே ரெக்கார்ட் ஆகிடுச்சு. நீ பண்ணிகிட்ருக்கிற எல்லாமே இங்கே ரெக்கார்ட் ஆகிடுச்சு. சேட்டை பண்ணிகிட்ருக்க வேறு இப்படி. ஸோ கைஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா சேனலுக்கு ஒரு வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். அது என்ன அப்படின்னா, இந்த ஒரு ப்ராடக்ட் நம்ம ஃப்ளிப்கார்ட்லேருந்து வர வச்சுருந்தோம். இது கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் எல்லார் வீட்லையும் இருக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட் தான். நிறையா சும்மா சத்தம் வருது. ஸோ ஸ்டிக்கர்ஸ் எத்தனை பேஜ், கிட்டத்தட்ட 4 பேஜ் கொடுத்துருக்காங்க. 180க்கு மேலே ஸ்டிக்கர்ஸு. இது எதுக்குடா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம அதோட இதில் இதில் ஒட்டியிருக்கேன் பாருங்கள், ஸ்விட்சஸ், ஆல் ஸ்விட்ச் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. இந்த ரூமில் இன்னும் நான் ஒட்டாமல் இருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னோடய வாஷிங் மிஷின். ஸோ இங்கே இந்த வாஷிங் மிஷின் ஸ்டிக்கர் அண்ட் லைட்டுக்காக இங்கே பாருங்கள், லைட்டோட ஸ்விட்சு. பிகாஸ் நான் இப்போ கூட சொல்கிறேன் பாருங்களேன், எனக்கெல்லாம் பயங்கர கன்ஃபியூஷனாக இருக்கும். இந்த ஒரு ஃபேன் ஆஃப் பண்ணுறதுக்கு நான் இங்கே போய் ஆஃப் பண்ணுறதா, எங்கே போய் ஆஃப் பண்ணுறதுன்னு பயங்கர கன்ஃபியூஷனில் இருப்பேன். அதே மாதிரி இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான கன்ஃபியூஷனில் இருப்பேன். என்ன சரி கத்துற வீடியோ எடுத்துகிட்டு இருக்காப்பா, எல்லோரும் அதிகமாக பார்ப்பாங்க நீ அழுவுறது. ஆமாம், மேலே போயிருக்கு போ. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லா இடத்துலையும் ஒட்டி வச்சுருக்கேன். ஸோ இப்போ அடுத்து இங்கே பாருங்கள். ஸோ இப்போ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பக்காவாக நம்ம வச்சாச்சு. டிவிக்கு வேணும்னா டிவி ஸ்விட்சு, ஃபேனுக்கு, லைட்டுக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்விட்ச் அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். பார்க்கவும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா இருக்குது லுக்கு, பார்த்தீங்களா. ஸோ ஒரு சம்திங் ஒரு 70-80 ரூபாய்க்கு தான் சம்திங் நான் வாங்கியிருந்தேன். நான் வேணால் கீழே லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வேணும்னா கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு ப்ராடக்ட் வர வச்சுருந்தோம், 3D மேட்டு, கீழே போடுற ஃப்ளோர் மேட்டு. இதுக்கு முன்னாடி இந்த மேட் இருந்துச்சு நம்மள்கிட்ட. இப்போ வந்து பாருங்கன்னா இந்த மேட் இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள், இந்த ரோஸ் அப்படியே 3Dயில் தெரியுது. அதே மாதிரி இழுக்கும்போது இப்படி க்ரிப்பாக வரமாட்டேங்குது அவ்வளோ சீக்கிரம். ஆனால் இது பாருங்கள், அப்படியே ஈஸியாக டக்குன்னு வந்துடும். ஸோ பார்க்கவே அப்படியே ரோஸ் மாதிரி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா இருக்குல்ல பயங்கரமாக. சரி, ஓகே. ஸோ இதுதான், இந்த 2 ப்ராடக்ட் தான் வர வச்சுருந்தோம். இது வந்து ரேட்டும் கம்மி அண்ட் பார்க்க யூனிக்காகவும் இருந்துச்சு அப்படின்றதால நான் வாங்கினேன். இந்த மேட் லிங்க்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த மேட் வேணும்னா வாங்கிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட இன்னும் ப்ராடக்ட் இருக்குது ரிவ்யூ பண்ணுறதுக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல வச்சுருக்கேன். ஸோ இங்கே ஆல்ரெடி நம்ம கையில் இருக்குது. இதை நான் இன்னும் எடுக்கலை. ஸோ இதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி இல்லைன்னா மேபி நாளைக்கு நம்ம அதை ரிவ்யூ பண்ணி போட்டுடலாம். ஓகேவா. ஸோ மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஜஸ்ட் கலாட்டான்னு சர்ச் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபேஸ்புக் பேஜில் ஆல்சோ ஜஸ்ட் கலாட்டான்னு சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம பேஜ் வரும், அங்கேயும் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இப்போதைக்கு இதான் நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி நம்ம எந்த ஒரு ஷூட்டும் வெளியே போய் பண்ணலை. மேபி ஏதாவது ஒரு ஷூட் இருந்தால் நம்ம பண்ணலாம். ஸோ மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளுடைய இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்கிற கேமராவுடைய பாக்ஸ் இது தான். ஸோ DJI Osmo Pocket 3. இப்போ Pocket 4 வந்துருச்சு. பட் ஓகே, 4 வாங்குற அளவுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட காசு இல்லை. ஸோ அதெல்லாம் இதை வச்சே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வேறு என்ன இருக்குது, அவ்வளோதான். என்னுடைய லேப்டாப் வந்து பார்த்திங்கன்னா நான் செல் பண்ணுறேன், மேக்புக். யாருக்காவது தேவைப்பட்டால் சொல்லுங்கள். ஒன்றும் பண்ணலைங்க இதில் அதிகமாக. இதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிஞ்சி போனால் ஒரு 10 படம் பார்த்துருப்பேன், ஒரு 20 வீடியோஸ் எடிட் பண்ணியிருப்பேன், அவ்வளோதான். மற்றபடி நான் இப்போயும் இதில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதில் என்ன அப்படின்னா நம்ம மொபைல்லே தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா புதுசாக அப்படியே தான் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் மறக்காமல் வந்து அந்த லேப்டாப்புக்கு சொல்லுங்கள். நான் இப்போ புதுசு லாஸ்ட்டாக 65,000க்கு அது முடிஞ்சிச்சு. மேக்புக் ஏர் M2
ஆனால் 2020 மாடல் இது. நான் இப்போ வாங்கி 1.5 வருஷம் கூட இருக்காது. ஆனால் அப்படியே புத்தம் புதுசாக தான் வச்சுருக்கேன். இதோட பாக்ஸ்லேருந்து எடுத்து எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்கள், இதோட பாக்ஸ் பாருங்கள் எங்கே போட்டு வச்சுருக்காங்கன்னு. அந்த மூலையில் இருக்குது பாருங்கள் பாக்ஸு. ஸோ நல்ல ரேட்டுக்கு கேட்குறவங்களுக்கு நம்ம கொடுத்துடலாம். மேக்ஸிமம் நான் ஒரு 30,000 to 40,000 வந்தால் கொடுத்துடலான் இருக்கேன். ஒரு 35 வரைக்கும் வந்தால் கொடுத்துடலான் இருக்கேன். 35 வரைக்கும் யாருக்காவது அப்படி தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. 8GB 256GB SSD. சரி, ஓகே, அடுத்த கட்ட வேலையில் நம்ம ஈடுபடலாம். வெல்கம் பேக் ஜி ஃபேம், வெல்கம் பேக். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா குரல் பாருங்கள், ஆஃப்டர் 3 days 3 நாள் கழித்து இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அகைன் நம்ம வந்து இப்போ கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்ற மொத்த டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஆக்சுவலாக அதில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 3 நாள் முன்னாடி முடித்தோம். ஏன்னா இன்றைக்கி எந்த ஒரு ஷூட்டும் இல்லை நமக்கு. அதனால் வீட்லேயே அப்படியே நம்மளது இப்படி அலைஞ்சிக்கிட்டே டே வந்து நம்மளது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சரி, நாளைக்கு நம்ம ஷூட் போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருந்தோம். அப்புறம் என்ன யோசிச்சுன்னு தெரில, ஷூட் அமையல, தள்ளி போயிடுச்சு. ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஷூட் பண்ணலான் இருந்தது. அப்புறம் என்ன ஆயிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை ரொம்ப. ஸோ நெஞ்சு இங்கே அங்கே வயிற்றில் எல்லாம் அப்படி அங்கங்கே பிடிக்குது வலிக்குது அப்படின்ட்டாங்க. அதுக்கு முன்னாடி மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா மாமா ஒருத்தர் வந்து இறந்துட்டார். ஏற்கனவே மஞ்சக்காமாவில் வந்து இருந்தது. அண்டு அதுக்கப்புறம் இது என்ன சொல்கிறது சரியாயிட்டார். அப்புறம் சடனாக நேற்று நைட்டு உடம்பு சரியில்லாமல் ரொம்ப முந்தானத்து நைட்டு. ஸோ நேற்று மார்னிங் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்புறம் முந்தானத்து நைட்டு ரொம்ப சீரியஸாக இருந்து மார்னிங் மைத்தாயிட்டார். ஸோ அப்புறம் எல்லாத்துக்கும் நியூஸ் தெரிஞ்சு நாங்கள் இங்கேருந்து கிளம்பி கொடுன்னு ஓடியாச்சு. ஓடி அங்கே போயிட்டு இந்த மாதிரி எல்லாமே என்னென்ன செய்யணுமோ செஞ்சு முடிச்சுட்டு கிளம்பி ரிட்டன் அம்மா கூட்டிகிட்டு நான் அப்படியே வந்தேன். சாயந்தரம் போல் அம்மாவுக்கு வலி, அதாவது அன்றைக்கி நாள் ஃபுல்லாகவே வந்து நேற்று நாள் ஃபுல்லாகவே வெளியே தான் இருந்தோம். காலையில் 6-7 மணிக்கு போலீஸ் ஸ்டேஷன், 5 மணிக்கு 5 மணிக்குன்றேன் 8-9 மணி போல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம். அப்படியே இங்கேருந்து இந்த ஃபார்மாலிட்டிஸ் அது இதுன்னு முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு போயிட்டு பாடி வந்தோடனே பாடியெல்லாம் பார்த்து வைக்கிட்டு ஆம்புலன்ஸில் ஏற்றி அனுப்பிச்சிட்டு அம்மா கூப்பிடலாட்டு திரும்பி போனேன். அவங்களுக்கு அப்புறம் எனக்கு பதட்டமாக இருக்குது, நெஞ்செல்லாம் பிடிக்குதுன்னாங்க. அங்கேருந்து நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வண்டி விட்டு நைட்டு ஒரு 10:30 மணி வரைக்கும் குளுக்கோஸ் ஏறிட்டே இருந்துச்சு. வீட்டுக்கு வந்தாங்க, 2 சப்பாத்தி, ஒரு சப்பாத்தி தான் சாப்பிட்டு முடித்தாங்க. திரும்பி எனக்கு பிடிக்குதுன்னாங்க. திரும்பி ஹாஸ்பிட்டலுக்கு சொல்லி திரும்பி போயிட்டு சிகிசி பிபி அது இதுன்னு எல்லாம் செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் நார்மலானோன்னா அதுக்கப்புறம் நைட்டு 3:30 மணிக்கு தான் வந்து படுத்து இப்போ தான் எழுந்திரிச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இது பிட்வீன் நடந்து போச்சு. இந்த 3 நாளில் எங்கள் கண்ணு முன்னாடி இருந்த ஒரு ஆள் இன்றைக்கி நம்ம கூட இல்லை. இந்த மாதிரி எவ்வளவோ சேஞ்சஸ் டக்குன்னு இந்த மாதிரி நடக்கும்போது பார்க்கவே ரொம்ப பயமாக இருக்குது. என்னடா வாழ்க்கை இது அப்படின்ற மாதிரி பார்த்து பயப்பட வேண்டியிருக்கு. நானும் என்ன பண்ண போகிறேன் ஏது பண்ண போகிறேன் அப்படின்றது எனக்கும் தெரியல. ஏதாவது ஒரு பிஸ்னஸ் செட் பண்ணணும், இங்கே ஃபேமிலியோட உட்காந்து நிம்மதியாக சம்பாதிக்கணும். கை மறுபடியும் அந்த கட்டி வளர்றது எனக்கு நல்லாவே தெரியுது. ஸோ டாக்டர்கிட்ட சொல்லியிருக்கேன். இப்போ அதுக்கான மருந்து மாத்திரை போய்ட்டுருக்கு. த்ரோட் பெயின், இரும்பல், நெஞ்சு சளி, இந்த கைக்கான விஷயம் இதுக்கான இது போயிட்டுருக்கு. தொண்டை ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ அதனால தான் வாய்ஸ் உங்களுக்கு ஒரு இது மாதிரி கேட்கும். ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு ஜிஃபேம். சரி வாங்க, இன்றைக்கி நம்ம வந்து இதை எடுத்துகிட்டு வெளியே கிளம்புவோம். இன்றைக்கி ஏதாவது ஷூட் இருக்கா இல்லையா? ஸோ ஷூட் இருக்குதுன்னு சொன்னார். சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம். அவர் இப்போ ஃபோன் தூக்க மாட்டுறாரு. ஸோ திரும்பி ஃபோன் அடிப்போம். எடுத்த உடனே நம்ம கிளம்பலாம் ஜிஃபேம். ஓகேவா, வாங்க போகலாம். வழியாக வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் டாக்டர் அவங்களோட இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சர்வீஸ் சொல்லி கொடுப்பாங்கன்னு சொன்னல, அது இங்கே தான். ஒருத்தவங்களுக்கு ஒரு டேபிள், ஒருத்தவங்களுக்கு ஒரு டேபிள். இந்த மைக்ரோஸ்கோப் தானே போய் ஃப்ரீயாக சொன்னீங்க? இல்லை வேறு மாதிரி? இல்லை வேறு ஸ்கோப், வேறு. இது ப்ரொஃபஷ்னல் டைப்பில் இது ட்ரைனிங் பண்ணுறது. நல்ல சூப்பரான மாடலுங்க, பார்க்கவே வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதை அழகாக உள்ளே ஏற்றி பார்க்கலாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பக்காவாக சொல்லி கொடுப்பாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்தாச்சு. ரொம்ப நேரமாக சாஃப்ட்வேரை பற்றி விஷயங்கள் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதுதான் பேசிகிட்டு இருந்தோம். இப்போது இங்கேருந்து நம்ம கிளம்பி டீ கடைக்கு போய்ட்டு உட்காந்துட்டு அங்கேருந்து நம்ம ஷூட் எங்கே இருக்குது. இப்போ எங்கே போய் ஷூட்? எந்த ஊர் சொன்னீங்க? அவ்வளோதானா? இல்லை ஓகே, அது என்னன்னு சொல்லிட்டு அது விட்டு நம்ம போகிறோமா இல்லையான்னு தெரியல. கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ மணி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ 7 ஆகுது. ஸோ படுத்து நல்லா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் பண்ணி எந்திரிச்சாச்சு. ஸோ தொண்டை அந்த இன்னும் அப்படியே தான் இருக்குது ஒரு மாதிரியாக. சளி இரும்பல் பயங்கரமாக இருக்குது. அம்மா இப்போ ரெடி ஆகிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேன் பண்ணணுன்னாங்க. இந்த டைமில் எனக்கு ஷூட் இருக்குமா. ஸோ நாளைக்கு காலையில் ஸ்கேன் பண்ணிட்டு டைரெக்டாகவே ஹாஸ்பிட்டலுக்கு விசிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால் நாளைக்கு காலையில் தான் நம்ம என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும். இப்போ வந்து ஜஸ்ட்டு மெடிக்கல் கூட்டிகிட்டு போவோம். ஸோ கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ஸ்கேன் இது
பிபி செக் பண்ணணும். ஸோ பிபி செக் பண்ண வச்சுட்டு ரிட்டர்ன் வருவோம். ஓகேங்களா, லெட்ஸ் கோ. இப்போ நம்ம கிளம்பலாம் வாங்க. ஆனால் எந்த மெடிக்கலில் செக் பண்ணுவாங்க, எங்கே செக் பண்ண மாட்டாங்க அப்படின்றது எனக்கு தெரியல, போய் தான் பார்க்கணும். ஒரு வழியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய ப்ராடக்ட்டுக்கான ரிவ்யூ வீடியோலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே எடுத்து முடிச்சாச்சு. ஸோ மச்சான நானும் சேர்ந்து தான் ஷூட் பண்ணோம். இப்போ இது எந்த இடத்துல நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கள்ளக்குறிச்சி KFC கிட்ட தான். ஸோ இந்த இடத்துல ஏன் ஷூட் பண்ண வந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு பெட்டரான லைட்டிங் இருக்கும். ஸோ ப்ராடக்ட் ப்ரொமோஷனுக்கு வரும்போது அவங்களுக்கு ஒரு பெட்டரான குவாலிட்டி நம்ம கொடுக்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் இந்த ஒரு லைட்டிங்கில் நம்ம சூஸ் பண்ணோம். டே டைமில் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹைவே பக்கத்துலேயே இருக்கிறதால இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் இங்கே வந்து நம்ம ஷூட் பண்ணோம். ஸோ இப்போ வந்து இந்த வேஃபல்ஸ் கிராஃப்ட்னு இருக்குல்ல, இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம போயிட்டு சாப்பிட போகிறோம். ஸோ வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணுவோம் போயிட்டு. லெட்ஸ் கோ. அப்படியே நம்ம ஒரு ஷார்ட்ஸும் எடுத்து இவங்கள்ட்ட அந்த வேஃபல்ஸ் எப்படி இருக்குது அப்படி இருக்குன்றதை செக் பண்ணுறதுக்காக போகிறோம். வாங்க போகலாம். இப்போ நம்ம கைஸ் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டாச்சு. நல்லா சாப்பிட்டு தெம்பாக வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம். ஒன்றும் சாப்பிடல, வேஃபல்ஸ் சாப்பிட்டேன். ஸோ இந்த வேஃபல்ஸ் பார்க்கும்போது ஒயர்லாம் இருக்குடா, பார்த்து விட ஒயர்லாம் இருக்குது, ஏதாவது இதாகிடுச்சிட போகுது, கரண்ட் அடிச்சிட போகுது, நம்ப முடியாது கைஸ். நான் கைஸ் நம்ம வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இது என்ன அப்படின்னா இன்ஜினில் டிக் 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 அப்படின்னு டிக்கிங் சவுண்டு வருது. ஷோரூம் கொண்டு போனேன், சார் இந்த மாதிரி டிக்கிங் சவுண்டு வருதுன்னு. ஃபர்ஸ்ட் சர்வீஸில் அந்த கம்ப்ளைண்ட் சரியாயிடும் சார், அதுவும் இல்லாமல் வண்டி எது விரட்டினீங்களா அப்படின்னாங்க. நான் சொன்னேன் ஆமாம், சின்ன சேலம் போனோம், தூரல் போடுற மாதிரி இருந்துச்சு, அதனால் வந்து கொஞ்சம் வேகமாக விரட்டிட்டேன், ஒரு 75 கிட்டே போயிட்டேன். ஐயோ ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிகிற வரைக்கும் 75 போகக்கூடாது சார், அதனால் வால்வ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ ஹெட் மட்டும் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் அதை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், பண்ணிக்கலாம் சார், ஃபர்ஸ்ட் சர்வீஸ் கொண்டு வாங்க. நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் நீங்கள் இப்போயே பண்ணிவிடுங்க, அந்த டிக்கிங் சவுண்டோட என்னால் ஓட்ட முடியல, வண்டி ஹீட் ஆச்சுன்னா டிக்கிங் சவுண்டு கொஞ்சம் நம்மளை என்ன தான் நம்ம புதுசு வாங்கியிருக்கோம், அப்போ இந்த மாதிரி ஒரு டிக்கிங் சவுண்டு வந்தால் நமக்கு இரிட்டேட் ஆகாதா? சரி ஓகே ஃபர்ஸ்ட் சர்வீஸில் சரி பண்ணிடுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா வண்டி வாரண்டியில் தானே இருக்குது, தப்பும் நம்மளுது தான், புது வண்டியை விரட்டக்கூடாது. ஸ்கூட்டிலாம் முக்குனா 70-75ங்கிறது ஸ்கூட்டியை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஹை ஸ்பீடு தான். ஓகேங்களா, அதுவும் டபுள்ஸில் வேறு. சரி ஷூட் முடிச்சாச்சு. அண்ட் வந்து வேஃபல்ஸ் நம்ம சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு வேஃபல்ஸ். அங்கே என்னது வேஃபல்ஸ் கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு. எனிவே ஸோ இப்போ அதை முடிச்சாச்சு. லெட்ஸ் கோ. இப்போ நம்ம மச்சானை இறக்கி விட்டு வீட்டுக்கு கிளம்புவோம். கொஞ்ச நேரம் நாங்கள் போய் உட்காந்து டைம் பாஸ் பண்ணுவோம். டைம் பாஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் நம்ம. சரி ஃபேம், ஸோ திஸ் இஸ் டே 4. டே 4 டே 5 முடிஞ்சால் நாளும் ஆகிடும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் இப்போ நம்ம நிலமை போயிட்டுருக்கு. நம்ம வந்து vlog ஒரு 2-3 நாளாக வந்து பார்த்திங்கன்னா ஷூட் பண்ணலை, டெய்லி அலைஞ்சிட்டு தான் இருக்கிறோம். ஸோ ஒரே விஷயத்த உங்கள்கிட்ட காமிச்சிட்டு இருந்தேன்னா நீங்களும் கடுப்பாயிடுவீங்க. நம்ம வந்து ஒரு இடத்த வந்து ஒரு ஷாப்பை வந்து ரெனோவேட் பண்ணி அதை ஒரு ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கும். அது என்ன ஏது என்ன ஷாப் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போக போக ஒருத்த சொல்கிறேன். எது ஒன்றுமே நம்ம எப்பயுமே முன்னாடியே சொல்லிடுவோம், விஷயத்தை ஷேர் பண்ணிடுவோம், பிரச்சனை வந்துருக்கு, அப்புறமா ஷேர் பண்ணலாம். டே 4 உங்களை வெல்கம் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வீட்டுக்கு போக போகிறேன், சாப்பிட போகிறேன். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எண்ட் பண்ண போகிறேன். அதுதான் இப்போ நடக்க போகுது. மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல vlogல மீட் பண்ணுறேன். இப்படியே நம்மளுக்கு ருட்டீன் தான், என்ன நடக்குது எது நடக்குது இப்படியே போய்கிட்டு இருக்குது. வீட்டில் இப்போதைக்கு சாப்பாடு இருக்குது. வெளியே காலையிலேருந்து அலைஞ்சிட்டு வந்து பப்பா நம்மளோட பியூட்டி நேச்சுரல்ஸ் ப்ராடக்ட் எடுத்து மூஞ்சில் தடவிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். அதை சொல்கிறதுக்காக தான் ஃபோன் அடித்தேன். சரி இப்போ அதை சொல்கிறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா கேமராவே நம்ம கையில் எடுத்து பேசிகிட்டு இருக்கோம். என்ன நடந்துகிட்ருக்குன்னு எனக்கும் ஒன்றும் தெரியல. நம்ம ஸ்கூட்டியோட மைலேஜ் டெஸ்ட் ஒரு பக்கம் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் ஒரு ஷாப் ஓப்பனிங்காக கொஞ்சம் லேபருங்களை தேடி அலைஞ்சிட்ருக்கோம். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் சூப்பர் வீடியோஸ் வரும். அது வரைக்கும் லவ் யூ ஆல். டாட்டா, பை.